இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் வீட்லேயே திராட்சை சோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோடா செய்கிறதுக்கு பேஸ் இன்க்ரீடியண்ட்டான ஜிஞ்சர் பக் ரெடி பண்ணணும். முதல்ல கொஞ்சம் இஞ்சியை தோலோடையே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதில் 200 ml தண்ணி சேர்த்து இதோட ஒரு தேக்கரண்டி நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும், இதோட ஒரு தேக்கரண்டி நாட்டு சக்கரை, வெல்லம், பனக்கற்கண்டு, வெள்ளை சக்கரை எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை டைட்டாக மூடாமல் அப்படியே வைங்க, காற்று லைட்டாக உள்ளே போயிட்டு வரணும். இதை மறுநாள் எடுத்து திரும்பவும் ஒரு தேக்கரண்டி இஞ்சியும் ஒரு தேக்கரண்டி வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடியை மேலோட்டமாக வச்சுருங்க. இதே மாதிரி இன்னும் 3 நாள் செய்யணும், மொத்தமாக 5 நாள். இப்போ 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஜிஞ்சர் பக் தயாராகிடுச்சு. இப்போ சோடா செய்கிறதுக்கு 500லேருந்து 600 கிராம் பன்னீர் திராட்சையை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு திராட்சை எல்லாத்தையும் காம்பிலேருந்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நசுங்கின திராட்சை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு பனங்கற்கண்டும் தண்ணியும் சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இது மொத்தமாக 900 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட எலுமிச்சை சாறும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இனிப்பு புளிப்பெல்லாம் தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த ஜிஞ்சர் பக்கில் இருந்து 1/4 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை திரும்பவும் ஜிஞ்சர் பக்லேயே போட்டுருங்க. 1 லிட்டர் சோடா செய்கிறதுக்கு 1/4 கப் ஜிஞ்சர் பக் ஜூஸ் மட்டும் போதும். சோடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி திக்கான கண்ணாடி பாட்டிலில் செய்யணும். இதில் இந்த மாதிரி ஃப்ளிப் கேப் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த பாட்டிலில் முதல்ல நம்ம எடுத்து வச்ச ஜிஞ்சர் பக் ஜூஸை ஊற்றிட்டு கிரேப் ஜூஸை ஊற்றுங்க. கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக மேலே எப்பயுமே இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இதை மூடி போட்டு நல்லா கலந்துட்டு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். இப்போ 24 மணி நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது இன்னும் ரெடி ஆகலை. இதை திரும்பவும் மறுநாள் எடுத்து பார்க்கலாம். இப்போ மறுநாள் காட்டுறேன். அதாவது மொத்தமாக 48 மணி நேரம் வரைக்கும் ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், மேலே நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை மெதுவாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி சோடா செய்கிறப்ப புளிப்பு சுவை அதிகமாகிடும், இனிப்பு சுவை கம்மியாகிடும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி அடுத்த தடவை இனிப்பும் புளிப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.